ஹே காய்ஸ், நம்ம எபிசோட் 1 பார்க்காதவங்க என்னோட சேனல்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி எபிசோட் 1 பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 2. ரொம்ப நேரமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 1 எண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ஏஞ்சலோட எல்லா சக்தியும் போயிடுச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்தினதுனால. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அதோட முடிச்சிருப்போம். இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ எங்க போறான்னா, இவளை நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அதனால இவளை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட போலீஸ் ஸ்டேஷனை விட்டுலாம் சொல்லி கூட்டிட்டு போறான். போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பாக்குறான். இந்த ஆளோட பேரு சங்யூக். இவருக்கும் இந்த டிராமால ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. சோ இவரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட பேரு சங்கு. அவர் நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ வித்தியாசமா பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஏஞ்சல பத்தின எல்லா டீடைல்ஸையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவர் வேற யாரும் இல்லைங்க, சங்கியோட அப்பா தான். அதாவது ஹெட்போன் போட்டுட்டு இருந்தார்ல, இவரோட அப்பா தான். இந்த பொண்ணோட நேம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. இவனும் வாய்க்கு வந்த மாதிரி ஈசல்பி அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதே மாதிரி இந்த ஏஞ்சலுக்கும் அந்த பேர் பிடிச்சதுனால ஈசல்பி அப்படின்னு அவளோட பேரையே மாத்திக்கிறான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. யாருன்னா, ஒரு பொண்ணு மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவங்களோட அம்மா தான். வந்த உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ இங்க தான் இருக்கியா, நான் உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன், ரொம்ப வசதியா போச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, இவனாலதான் என்னோட பொண்ணு சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க, அதனாலதான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நம்ம ஏஞ்சல் சும்மா இல்லாம அந்த பொம்பளை கிட்ட, உயரம் தான் உங்களோட பொண்ணையே காப்பாத்தினா, அவங்க இல்லனா உங்க பொண்ணு இறந்து போயிருப்பா, இப்போ உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உயன் தான். உடனே அந்த பொண்ணோட அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உயன் பார்த்துட்டு, இங்க பாரு, நீ இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும், நீ கொஞ்ச நேரம் வெளியே போயிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு வரான். சங்கீரோட அப்பா இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோ ரோட்ல ஒரு ஆளை காப்பாத்தினா இல்லையா, சோ அந்த இடத்துல இவரும் இருந்தார் இல்லையா, சோ அதனால இவன் மேல ஒரு நல்ல கன்சர்ன் வந்து இவன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான். அதனால அங்க இருக்கிற எல்லாரையும் அங்க வந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த லேடி வெளியில வராங்க. வெளியில வந்து அவங்களோட காரை பாக்குறாங்க. பயங்கரமா யாரோ அவங்களோட கார்ல நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகளை எழுதி கிறுக்கி வச்சிருக்காங்க. அந்த லேடியும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்தது யாருன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோ அவளை வெளியே கொஞ்ச நேரம் இருக்க சொல்லியிருப்பார்ல, சோ அந்த டைம்ல இந்த பொம்பளை மேல இருந்த கோவத்திலையும் அவளுக்கு போர் அடிச்ச காரணத்தினாலையும் இவ பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொம்பளோட கார்ல கிறுக்கி வச்சிடறா. சரி, ஓகே, இதுக்கு மேல நம்ம ஹீரோயினை இங்க விட முடியாது, கண்டிப்பா இவளை நம்ம கூட கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜீசுக்னு ஒருத்தர் வரான். நம்ம பாட்டி கிட்டயும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயும் ஒன்னு விஷயம் சொல்றான். இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, இனிமே இவ நம்ம கூட தான் இருப்பா, நம்ம கடையிலேயே ஒரு சின்னதா வேலை போட்டு கொடுத்தா அவளை நம்மளே பாத்துக்கலாம், அவளுக்கு அவங்களோட அப்பா அம்மா ஞாபகம் எதுவுமே இல்லையா, சோ அவளுக்கு ஞாபகம் எல்லாம் வந்த பிறகு நம்ம அவளை அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்டயும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க பாட்டியும், ஓகே, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வேலையெல்லாம் செய்யறதுக்கு, இந்த பொண்ணை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியில போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி இந்த பொம்பளையால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பொம்பளையோட பொண்ணு வேற என்ன லவ் பண்ண டார்ச்சர் பண்றா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொல்றான். இங்க பாரு, நீ என்னோட காலேஜுக்கு வந்துரு, நீ இப்ப இருக்கிற காலேஜ்ல தானே உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ என்னோட காலேஜுக்கு வந்துட்டேன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க கிளம்பிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அவங்க 3 பேரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பாட்டி வந்து அவங்களோட அம்மா கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உயன் கிட்ட கொடுக்குறாரு. இதை நம்ம ஹீரோவும் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் கிட்ட நிறைய கிஃப்ட் இருந்திருக்கும். சோ அதுல ஒரு கிஃப்ட்டை நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல ஷூவும் இருக்கு. அதையும் நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உனக்கு அம்மா அப்பாவே இல்ல, உன் பாட்டி மட்டும் தான் நினைச்சேன், உனக்கு உங்க அம்மா இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயும் ரொம்ப ஃபீலிங்காவும் வெளியே போயிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோட பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு அம்மா இருக்காங்கம்மா, அவனை சின்ன வயசுலயே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா அவ விட்டுட்டு போனவ திரும்பி வரவே இல்லை, ஆனா எப்பவுமே உயினோட பிறந்த நாளுக்கு முன்னாடி நிறைய கிஃப்ட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே வாங்கி அனுப்பிடுவா. சோ அதனால உயினுக்கு முன்னாடி அவங்களோட அம்மா பத்தி பேசாத, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு அவங்க பாட்டி சொல்றாங்க. இசல்பியும் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, இந்த மாடியில இருந்து குதிக்க போனுச்சுல ஒரு பொண்ணு, இவனை ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. நான் அவனை தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான். இவனும் கிளம்பி அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக போறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஜிம்மியான் பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நான் உன்னை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனா நீ நம்மளோட ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இரு, இந்த விஷயத்தை யாரோ இவகிட்ட சொல்லியிருப்பாங்க போல, எங்க அம்மா பண்ணதுக்காக ப்ளீஸ் மன்னிச்சுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறான். இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, இங்க பாரு, இவனோட கசின், இவளோட பேரு எஸ்எல்பி அப்படின்னு ஜிம்மியான் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, சரி எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவன் தோல் மேல கை போட்டு கேர் பண்ற மாதிரி அவன் முன்னாடி காமிச்சிட்டு அங்கிருந்து அவளை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் ஒரு ஏஞ்சல் அப்படிங்கறதால அவளுக்கு இந்த மனுஷங்க பண்ற எந்த விஷயமே பண்றதுக்கு தெரியாது. அதனால நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஷூவை லேசே கட்டாம போட்டுட்டு இருப்பாங்க, அதையுமே நம்ம ஹீரோ தான் கட்டி விடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே கட்டுறாங்க. இசல்பியை பாக்கிறதுக்காக அவங்களோட சீனியர் ஏஞ்சல் வராரு. இப்ப நம்ம ஹீரோயினும் ரொம்ப நார்மல் லைஃப் வாழ்றதுனால அவளை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினும் என்னோட புக் என்னாச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா அந்த கேள்விக்கான பதில சொல்லாமே இவ மேல இருக்கிற கோவத்தினால அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல சங்கியரையும் அவங்களோட ஃபேமிலியும் காட்டுறாங்க. சங்கியலோட பக்கத்துல அவங்களோட ஸ்டெப்பும் வந்து நிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு ஒரு டெலிவரி வருது. அந்த டெலிவரி
டெலிவரி பண்றது யாருன்னா நம்ம ஹீரோ தான். இந்த போலீஸ்காரருக்கு இது நம்ம சங்கியூல் தான்ற விஷயம் தெரியல. ஏன்னா அவன் ஹெல்மெட்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஆளே வேற மாதிரி இருக்கனால அவனுக்கு அடையாளமே தெரியல. ஆனா நம்ம சங்கியூலுக்கு இவன் யாருன்னு தெரியும். இவனும் டெலிவரி கொடுத்துட்டாங்க, வந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் சங்கியூல் மேல அவங்களோட ஸ்டெப் மாம் ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம சங்கியூலுக்கு தன்னோட அப்பா பக்கத்துல இருக்கிறனால தான் இவங்க இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வெறுப்ப காட்டுறான். அண்ட் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட பார்ட்டி ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜிம்மியானோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சில பில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா உங்க பையன் தான் என்னோட கார்ல, அதாவது காஸ்ட்லி கார்ல நிறைய கிறுக்கி வச்சிருக்கான், அதுக்கான பில் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பில்லை வாங்கி நம்ம ஒயுன் பாக்குறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இப்ப இந்த வேலையை பண்ணது யாருன்ற விஷயம் தெரியும். நம்ம ஹீரோயின் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா. ஒரு வழியா அந்த லேடி எப்படியோ பேசி சமாளிச்சு அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு கூட்டிட்டு வரான். நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு, தயவு செய்து இனிமே நீ என்னோட வீட்டுக்கும் வராத, என்னோட வாழ்க்கையில வராத, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லி அவளை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் இப்படி சொன்னதுனால எங்க போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அவளுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னோட புக்கை தேடி போறாங்க. அதாவது லைப்ரரிஸ்ல எல்லாம் இவளோட புக் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு தான் இவளோட மென்டல் ஸ்டேட் இருக்கு. ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற ஒரு மேஜிக் புக் எப்படி நம்மளோட பூமிக்குள்ள இருக்கிற லைப்ரரியில இருக்குன்ற விஷயம் கூட அவளுக்கு புரியல. சோ இவளும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அவளோட புக்கை தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் டைமும் ஆயிடுது, மழை வேற பெய்யுது, பசி வேற எடுக்குது இவளுக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துல தான் அவன் நின்னுட்டு இருப்பான். அப்ப நம்ம சங்கியூல் தான் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் சாப்பிடுறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சங்கியூலுக்கு ஹீரோயின் பாக்குறது ரொம்ப சங்கட்டமா இருந்ததுனால அந்த இடத்த விட்டே அவன் வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் கீழே கடந்த ஒரு பொம்மையை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மலையிலேயே ரெஸ்டாரண்டோட வாசலே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு சங்கியூல் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கொடையை கொடுத்து இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நனைஞ்சு போன ஒரு ஓட்ட பொம்மையை எடுத்துக்கிட்டு கையில அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னோட புக்கும் இல்ல, எனக்கு தங்கத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்னோட உலகத்துக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கொடையெல்லாம் போட்டுக்கிட்டு வண்டிக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த கார் அவளை இடிக்கிற மாதிரி வருது. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை யாரோ வந்து காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. பார்க்ல தனியா விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டோட வீட்டுக்கு போனவன் அவ என்ன பண்ணிருப்பானு சொல்லிட்டு இருட்டானதுக்கு பிறகு அவளை தேடி வந்திருக்கான். கரெக்டா அவ சூசைட் பண்ணிக்கலான்னு போகும்போது அவளை பிடிச்சு காப்பாத்திடுறான். சரி நான் உன்கிட்ட தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன், சரி என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்துருன்னு சொல்லி அவளையும் கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் இப்ப சங்கியோட வீடை கட்டுறாங்க. இவன் உள்ள வரது கூட தெரியாம சங்கியோட அம்மா, அதாவது ஸ்டெப் மாம், அவங்களோட போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சங்கியோட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம சங்கியோலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவங்க கிட்டயே போயிட்டு இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீங்களா இருங்க அப்படின்னு அவங்க அம்மாவை திட்டிட்டு போயிடுறான். அண்ட் அடுத்த சீனை நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற அவங்களோட பாட்டி, நீ இப்போ வேற காலேஜ் ஜாயின் பண்ண போறல, சோ அந்த காலேஜுக்கான யூனிஃபார்மை நீ வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிமா அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீ போய் யூனிஃபார்ம் வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோயின் நானும் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம அவங்க பாட்டி சொன்னதுனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அவனும் கடைக்கு போயிடறான். கடைக்கு வந்த நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லைங்க, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்திலேயே அவனோட யூனிஃபார்ம் போட்டுட்டு வெளியில வரான். இதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு அவளும் அடம் பிடிச்சு ஒரு யூனிஃபார்ம், கேர்ள் யூனிஃபார்ம், அந்த காலேஜோட யூனிஃபார்மையே வாங்கி போட்டுக்கிறாங்க. அதை போட்டுட்டு வெளியில வராங்க. நம்ம ஹீரோ அவளோட அழகை பார்த்து மறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சு அதுல வர பணத்தை வச்சு நாமளும் காலேஜ் படிக்கலாம், அவளுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்பவே, அதனால அதுதான் இவளோட பிளானா இருக்கு. சோ எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க. நம்ம ஹீரோயினும் அவ போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற சங்கியூல் அதை பார்த்துடுறான். இவகிட்ட தானே நம்ம நேத்து கொடையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து கண்ணாடி எல்லாம் பார்த்தது போதும், ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு அவளோட தோள் மேல கை போட்டு அவளை எடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே சங்கியூலோட ஸ்டெப் மாம் அவங்களோட மூஞ்ச மறைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்போ நம்ம சங்கியூலோட ஸ்டெப் மாமோட ஹேண்ட் பேக்கை ஒருத்தன் திருடிட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோ உயிர் இருக்கிற அந்த டைரக்ஷன்ல தான் திருடன் ஓடிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவனை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. கடைசியா போய் அந்த திருடன் வழி இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த திருடன் நம்ம ஹீரோவை கட்டையத்தை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஏஞ்சலான ஹீரோயினும் அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்துறாங்க. அந்த கட்டையை அப்படியே மேல பறக்க விடுறாங்க. மேஜிக் பவர் யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோயினும் அப்படியே கொஞ்ச நேரத்துல மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அதே டைம்ல கரெக்டா சங்கியூல் அவங்க ஓடி வந்து அவளை பிடிச்சிடறான். சங்கியூல் கிட்ட நம்ம ஹீரோயின் மயங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு விழுந்துடுறா. சங்கியூலோட அப்பாவும் பக்கத்துல இருக்க சில ஆளுங்களும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த திருடனை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சங்கியூல் அவங்களோட ஸ்டெப் மாமோட ஹேண்ட் பேக்கை வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துறான். அவங்களும் அவங்களோட பேக் ஓபன் பண்ணி இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பேக் உள்ள அது இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த பொருள் உள்ளதா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஏஞ்சலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இல்லையா,
பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஓயனும் அவளால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை அழகா தோல் மேல தூக்கி போட்டுட்டு நடந்துட்டு இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இசல்பியை மீட் பண்றதுக்காக சீனியர் ஏஞ்சல் வராரு. இசல்பி கிட்ட நான் என்னென்னமோ மேஜிக்கல் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா நீ தொலைச்ச உன்னோட புக்கை என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிக்க எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் நீ இங்கே சேஃபா இருக்க, எங்கேயும் வெளியில போயிடாத. ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க, சோ அவங்க கிட்ட எல்லாம் நீ மாட்டிக்காத அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பும் போது இந்த பூமியில உனக்கு தேவைப்படுற முக்கியமான சில பொருட்களை நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. பர்த் சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, இவளோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸை இவளுக்காக ரெடி பண்ணி மேஜிக் மூலமா ரெடி பண்ணி இவளுக்காக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சங்கியோல காட்டுறாங்க. அவன் வீட்டுல உட்காந்து தனியா மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினான ஏஞ்சலோட நினைப்பு அவனோட நினைப்புல வந்து போயிட்டு இருக்கு. அவன் மயங்கி விழும்போது அவளை காப்பாத்துனது, அவளுக்கு அம்ப்ரெல்லா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அவன் யோசிச்சு பாக்குறான். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் அவனோட முதல் நாள் காலேஜுக்கு போறக்கூடிய நாள். அவனும் அவனோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி சொல்றாங்க, சீக்கிரமா சாப்பிடு, எதுக்காக இவ்வளவு மெதுவா சாப்பிட்டு இருக்கான்னு அவனை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஓயன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க பாட்டிமா, அந்த கிளாக்ல இருந்து ஒரு பெல் அடிக்கும், அதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் என்னோட காலேஜுக்கு கிளம்பினா போதும், கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அந்த கிளாக்க பத்தியா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அந்த கிளாக்குள்ள இருந்து ஒரு குருவி ரொம்ப நேரமா வெளியில வந்து எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தது, கத்திக்கிட்டே இருந்தது, அதனால அதை உடைச்சு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றா. சோ இதனால நம்ம ஹீரோ அவனோட கையில இருக்கிற டைமை பாக்குறான். அரை மணி நேரம் இப்ப லேட் ஆயி போச்சு. சோ பறக்க அவனும் ஓடி போயிட்டு இருக்கான் காலேஜுக்கு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு வந்து அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பை.